ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டீமன் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து சில குழந்தைங்களாம் வந்து ஃபுட்பால் வந்து விளாண்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் வந்து ஒரு இடிக்கிற மாதிரி ஒரு அக்கா அடிக்கிற மாதிரி போனோடனே அவன் வந்து பாலை வந்து மேலே பறக்க விட்டு அந்த இடத்துல வந்து டாட்ச் பண்ணி அவங்கள கீழே வந்து தள்ளி விட்டு அப்படியே வந்து பால் எடுத்துகிட்டு போகிறான். ஒருத்தர் என்றானா அவங்க வீட்டுக்கு வந்து பலகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எரிக்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து ஆளை காணும். இங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த பீச் ஓரத்தில் வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு எல்லாருமே வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து திடீர்னு ஏதோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. பூமிக்கடியிலேருந்து ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு தொடர்ந்து. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தெரியாமல் வந்து அங்கே அவங்க கூட வந்து ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம தான் இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே வந்து விளாண்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்து மெங்சுவான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே? லேட் ஆச்சுல, நீ இன்னும் விளாண்டுட்டே இருக்க, உன்னை எவ்வளோ நேரம் வந்து நான் தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அம்மா என்னை விடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே டைமில் ஒரு ஃப்ரெண்டை வந்து அங்கே இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து பூமிக்கடியிலேருந்து வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இங்கே அப்படி நம்ம ஹீரோட அம்மா வந்து இந்த மலையில் உச்சியில் வந்து நின்று அங்கே இருக்கிற நேச்சுரலில் வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிகிட்ருக்கான். நான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கம்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்டே அந்த ட்ராயிங்கை வந்து காமிக்கிறான். இது என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து கேட்குறாங்க. இவ்வளோ அழகான அம்மா உனக்கு இருக்கும்போது ஏன் காஞ்சி போன மரத்தை வந்து நீ வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க சின்ன பையன் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நான் எதுக்காக பெயிண்ட் பண்ணணும், நான் வளர வேண்டாமா அப்படின்னு சொல்லி. நீ இன்னும் சின்ன பையன் இல்லை, வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஊஞ்சல் வந்து விளாண்டுருக்காங்க. அவனை நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருக்கான். ஏன்னா அவன் விளாடாமல் அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி. அதே மாதிரி அப்பா எங்கே போனாங்க, அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி. இவங்க அப்பா வந்து மிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, திரும்ப வந்து எங்களை வந்து சேர்த்துக்கோங்க ஃபேமிலி கூட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோட அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போ பின்னாடி வந்து யாரும் மாஸ்க் போட்ட வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பார்க்கவே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இவங்களை பார்த்து வந்து சிரிச்சிட்டே இருக்கான். இவங்களும் வந்து என்ன தானே நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த டைம் தான் பார்த்தா நிறைய விதமான பீஸ்ட் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க வந்து "அண்ணி எங்கே போனீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்டுறாங்க. "என்னோட ஹஸ்பண்டை வந்து எங்கேயாவது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டை தான் வந்து அங்கே பீஸ்ட் வந்து சாப்பிட்டுருச்சு. இவங்க எல்லாருமே என்ன நடக்குது இங்கே, நம்ம கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த அம்மா என்னன்னா, அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் போய் "நான் ஹஸ்பண்டை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி. இங்கே என்னன்னா நம்ம யாரையுமே காணோம். நம்ம ஹீரோ வந்து திரும்பி வந்து பார்க்குறான். சரி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே யாருமே இல்லையா. அந்த ஃபுட்பால் மட்டும்தான் இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஹீரோ அம்மா வந்து இருக்கிற இடத்துல வந்து காமிக்கிறாங்க. அங்கே என்னன்னா நிறையா ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. இவங்களும் வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவன்னு சொல்கிறான், அந்த சயின்டிஸ்ட்டை வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட பவர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு பெரிய பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடு வந்து அதில் வருது. அவங்களும் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவங்கள அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனும் வந்து பார்க்குறான், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊஞ்சலில் இருந்து பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி இவங்க கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதே டைமில் இவங்களும் வந்து அவங்க பிளேடெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு அவதார் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜ் இருக்கிறவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவங்க போயிட்டு அவதார் யூஸ் பண்ணி வந்து அந்த மாஸ்க் போட்டவனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் வில்லேஜுக்கு வந்து பார்க்குறான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாமே தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ ஒரு பீஸ்ட் வந்து அங்கே இருக்கிற வீடு எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டு இருக்கான். ஒரு பவர்ஃபுல்லான நெருப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ நடந்து போகும்போது ஒரு ஆளை வந்து மிதிக்கிறான். யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிஸ் லீ நீங்களா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க இறந்து வந்து கிடக்குறாங்க. எப்படி இவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. நம்ம ஹீரோவும் அதுலேருந்து டாட்ச் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் திரும்ப திரும்ப அது வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியே வருது. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மிஸ் மே நீங்கள் பரவாயில்லையா, இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த பீஸ்ட் வந்து வருது. உடனே அவங்க வந்து நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் பார்த்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அந்த பீஸ்ட் வந்து அவங்களே வந்து கடித்து வந்து சாப்பிடுது.
அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக பூமிக்கடியிலேருந்து ஒரு பெரிய ராட்சச புழு மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், இதோட என் கதை இன்றைக்கி முடிய போகுதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு மூன் பிளேடு மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளேடு வந்து கட் பண்ணுது. அங்கே தான் வந்து நம்ம ஹீரோட அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க பிளேடை யூஸ் பண்ணி வந்து அதை ஈஸியாகவே ஒரு ஸ்லைஸ் வந்து போட்டுறாங்க. அவங்கள நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னே அவங்க கண்ணு வந்து நார்மலாக மாறிடுது. அந்த ப்ளூ கலர்லேருந்து நார்மலாக மாறிடுது. அவனும் வந்து பார்க்குறான், அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வச்சு ஆச்சரியமாக இருக்கான். உறைஞ்சி போகிற நிலையில் இருந்திருக்கான். ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த நிலைமையில் வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த டைம் வந்து நிறையா பீஸ்ட் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது. இவங்களும் இதை வந்து பார்த்துட்டனே, இதுக்கு நம்ம கதையை வந்து இன்றைக்கி முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த எல்லா பீஸ்ட்டுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த ஹீரோட அம்மா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த பிளேடு மூலமாக அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா பேர் வந்து பை நிஹான். அவங்கள வந்து அவங்க எல்லா பீஸ்ட்டையும் வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நகரவே இல்லை, அப்படியே நிற்கிறான் அங்கே உறைஞ்ச நிறைய இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்ட்டை கூட ஈஸியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு நெருப்பு உருவ மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட் வந்து அவங்க அட்டாக் பண்ணுது. அவங்க பிளேடை யூஸ் பண்ணி வந்து ரொட்டேட் பண்ணி அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அதை தடுக்கிறாங்க. அதனால் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் அவங்க இந்த டைமில் வந்து அவங்க பஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து பஞ்ச் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் நகரம் அப்படியே நிற்கிது. கடைசியில் ஃபுல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய பஞ்ச் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்கிற வீடு எல்லாத்தையுமே உடச்சிட்டு பறந்து போய் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா வந்து சரி ஓகே நம்ம பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அம்மா இங்கே தான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் வந்து அவன் தான் இந்த பீஸ்ட் ஃபார்மில் வந்து அவங்கள உடனே வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே முழுங்கிட்டான். இந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருக்கா, ரொம்பவே சூப்பராக இருக்கா இந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப வெறி வருது. அவன் கீழே இருக்கிற ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்கிற ஒரு எடுத்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவன் அட்டாக் பண்ண வரான். ஆனால் அந்த பீஸ்ட் என்றனா அவன் ஒரே அடியில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பலகையில் வந்து குத்தி வீசிடுது. அவன் அந்த ஹீரோட உடம்புக்குள்ளே அந்த சொருகி இருக்குது அந்த பலகையை வந்து. இவன் கதை என்னையோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வருது. நம்ம ஹீரோ என்றனா திடீர்னு வந்து வானத்திலாம் வந்து பறக்கிறான். இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட்டு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஒரு ஹை ப்ரெஷர் வந்து அந்த பீஸ்ட்டை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து கோவமாயிட்டான். உடனே அவன் பட்டர்ஃப்ளைல யூஸ் பண்ணி வந்து அது எங்கேயுமே நகர விடாமல் அந்த கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டிகிட்டு இருக்கான். எப்படி வெறும் 6 வயசில் எப்படி வந்து சயின்ட்டாக மாறினா, இது நம்பவே முடியல, இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ வழியில் இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவனை மேலே தூக்கி அந்த பட்டர்ஃப்ளை மூலமே வந்து காற்றை வந்து புகையாக்கிட்டான். இது நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அங்கே தான் வந்து திடீர்னு ஒரு ப்ளூ கலரில் பட்டர்ஃப்ளை வந்து பறக்குது. ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோ அம்மா வந்து கல்லறை மாதிரி ஒரு செட் பண்ணி அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்காகம்மா என்ன வந்து விட்டுட்டு போனீங்க, எல்லாமே இதனால தான், இந்த பீஸ்டினால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் நல்லபடியாக உறங்குமா, நான் இவங்களை எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே விட மாட்டேன், எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையுமே கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதையே வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாத்துக்காகவும் நான் வந்து பழி வாங்கி ஆகுவேன் அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் வந்து செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த பீஸ்ட்லாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இந்த மாதிரி நடந்தது. அது யாரையுமே வந்து உயிரோட விடலை. ஏன்னா நம்ம மனுஷங்க வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து இந்த பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த பீஸ்ட்டை வந்து கொண்டாங்க. இந்த டாயிஸ்ட்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க 3 ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்ட் மாதிரி வந்து உருவாக்குனாங்க. அங்கே வந்து இந்த மாஸ்டர் அழிக்கிறதுக்கான ஒரு பிளேஸை வந்து உருவாக்குனாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜிங்வோன்னு அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு தான் வந்து வந்திருக்கான். நான் மிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்கனால எப்படியோ ஒரு அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நான் எப்படி இந்த இதில் வந்து ஜெயிப்பேன்னு தெரியல. ஏன்னா இங்கே ஒவ்வொரு லெவல் இருக்குது. அந்த இதெல்லாம் ஜெயிச்சா தான் வந்து நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே நான் எப்படி பவர்ஃபுல்லாக மாறுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஏன்னா இங்கே மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அதில் யாருக்காவது ஒருக்கிறது மட்டும்தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் ஆகிற தகுதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து அங்கே தான் என்ன ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு சில நாளில் வந்து அந்த பவர்ஸை வந்து அடைய முடியல. நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட் குடியில் வந்து சண்டை போடுற மாதிரி நினைக்கிறான். அதே மாதிரி அந்த பீஸ்ட் சொன்னதையும் நினைக்கிறான் அந்த மாஸ்க்கு போட்டவன். இவன் 6 வயசுலேயே வந்து சயின்ட்டாக மாறிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான்ல, அதை வந்து நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். எனக்குள்ளே வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த இடத்துல வந்து பைகுவான் மாரோ வாஷிங் ரிலேம் வந்து பீக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மிங்சுவான் வந்து அவன் வந்து மிடில் ரிலேமில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, "நீ இன்னும் வந்து ஒளிஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன பெயிண்ட் ப்ரஷ் அப்படியே வச்சுட்டு அந்த ஸ்வாட எடுத்துட்டு வரான். "நீ எதுக்காக வந்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி. "அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் வந்து உன்னை 10 மூலைல வந்து உன்னை தோற்கடிப்பேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போகிறான். இந்த உலகம் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டானது. அந்த லிங்ஜுவான் வில்லேஜில் தான் வந்து எனக்கு வந்து இந்த பவர் வந்து கிடச்சிது. எனக்குன்னு ஒரு தனியாக மிஸ்டீரியஸ் ஸ்பேஸை வந்து என்னோடய பாடியில் இருந்தது. அதுக்குள்ளே வந்து நிறைய விதமான எனக்கு பவர்ஸ் வந்து கிடச்சிது. அங்கே திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஸ்டீரிக்கல் மேஜிக்கல் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுலேருந்து தான் இது எல்லாமே நடந்தது. ஆனால் எப்படி வந்துன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது வந்தது. அது மூலமாக வந்து என்னால் வந்து நிறைய விதமான பீஸ்ட் வந்து கொல்ல முடியும். ஏன்னா அந்த அந்த ஸ்பேஸில் வந்து நிறைய விதமான பீஸ்ட்லாம் வந்துச்சு. அது கூட வந்து என்னால் ஃபைட் பண்ணி என்னை கண் மூலனாவே இந்த உலகத்துக்குள்ளே வந்து என்னால் வந்து ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே டைமில் அங்கே இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டும் இருக்கான். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய சின்ன வயசில் வந்து நான் நிறைய தடவை தொடர்ந்து வந்து இந்த மாஸ்டர் கையில் வந்து கொல்லப்பட்டேன். ஆனால் எவ்வளோ தடவை நான் கொன்னாலும் நான் திரும்ப திரும்ப வந்து அது கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் இதை வந்து கொல்லாமல் விட மாட்டேன். என்னால் இதை இன்ஸ்டண்ட்டாக முடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டே வந்து இவன் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரியான அட்டாக்லாம் வச்சு என்ன ஈஸியாக வந்து என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்பேஸில் வந்து ஆயிரக்கணக்கான பேட்டில்ஸை வந்து நான் ஜெயிச்சிருக்கேன். அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போராடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு சீக்ரெட் இருக்கும். ஆனால் அந்த சீக்ரெட்டை வந்து நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நான் ஈஸியாக வந்து தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். அவன் சொல்கிறான், "நீ இவன் என்னை விட லோயல் நிலையில தான் இருக்கான். ஆனால் எப்படி வந்து என்னை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சயின்ட் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பீஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.